ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் ஃபங்க்ஷனோட இருக்கிற எல்இடி சீசர் தான் மேக் பண்ண போகிறோம். இது மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட்டுமே ரொம்பவுமே கம்மி. இது எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்து பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்க்யூட் மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 555 டைமர் ஐசி எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலராக யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் 10 மைக்ரோ ஃபேரட்டில் ஒரு கெப்பாசிட்டர் எடுத்திருக்கேன். 16 வோல்ட்லேருந்து எவ்வளோ நாளும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி 100 ஓம்ஸில் 2 ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். 100K கிடையாது, 100 ஓம்ஸு. அப்புறம் 33K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஃபுல் சர்க்யூட்டுமே நான் டாட் பிசிபியில் தான் அசம்பிள் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலாக ஒயர் வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமே இல்லை. ஃபஸ்ட் நான் வந்து டாட் பிசிபியில் 555 ஐசியை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு பின்னையும் இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கிட்டேன். பக்கத்தில் இருக்க பின்னோட டச் ஆகாத மாதிரி நீட்டாக சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம கெப்பாசிட்டரை ஃபிக்ஸ் பண்ணணும். கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நம்ம 555 ஐசியோடைய ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணணும். அப்புறம் செகண்ட் பின்னில் அதோட பாசிட்டிவ் இருக்கணும். அந்த மாதிரி அதுக்கு நேராக வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கெப்பாசிட்டரை நீட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 33K ரெசிஸ்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இதை 555 ஐசியோட தேர்ட் பின்னில் கனெக்ட் பண்ணிட்டு கெப்பாசிட்டரோட பாசிட்டிவில் இன்னும் 2 கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கெப்பாசிட்டரையும் 555 ஐசியோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பின்னை ஒன்றா சால்டர் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நேராக தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஒரு எல்இடியோட கம்பியை யூஸ் பண்ணி அதோட ஃபஸ்ட்டு பின்னையும் கெப்பாசிட்டரோட நெகட்டிவும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாசிட்டிவும் அதே மாதிரி இன்னொரு கம்பி வச்சு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 100 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து 555 ஐசியோட ஃபஸ்ட்டு பின்னில் கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக நம்ம கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ணிப்போம்ல, அந்த பின்னில் தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி டாட் பிசிபியில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி பேக் சைடில் அதை சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு பின்னோட சேர்த்து ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன். இன்னொரு 100 ஓம் ரெசிஸ்டர் எடுத்திருப்போம். அதை நம்ம 555 ஐசியோட 8th பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பின் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் செக் பண்ணிங்கனால அதில் கிளியரான எக்ஸ்பிளைனோட கொடுத்துருப்பேன். இப்போ அந்த ரெசிஸ்டரையும் ஜாயின் பண்ணிட்டு 8th பின்னோட கனெக்ட் பண்ணி விட்றலாம். நம்ம எல்லா காம்பனண்ட்ஸுமே ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ பவர் சப்ளைக்கான ஒயர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 555 ஐசியோடைய செகண்ட் பின்னு அப்புறம் 6th பின் இது ரெண்டையுமே ஒன்றா ஷார்ட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே 4th and 8th பின்னை ஷார்ட் பண்ணி விடணும். அப்படி பண்ணும்போது நம்ம ஊடையில் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த கம்பியில் டச் ஆகக்கூடாது. அதனால் ஒரு ஹீட் சிங்கை சென்டரில் வச்சு எப்போ சால்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐசி கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இன்புட் அவுட்புட் கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். 2 100 ஓம் ரெசிஸ்டர் வந்து 555 ஐசியோட ஃபஸ்ட் அண்ட் 8th பின்னில் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதோட இன்னும் 2 ஃப்ரீயாக இருக்கும். அந்த 2 ரெசிஸ்டரையுமே ஒன்றா ஷார்ட் பண்ணி விட்டுறலாம். இப்போ 555 ஐசியோட தேர்ட் பின்னில் 33K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒரு எல்லோ கலர் ஒயரை கனெக்ட் பண்ணி இன்னொரு 100 ஓம்ஸ் ரெசிஸ்டர் பக்கத்தில் வச்சுருப்பேன். சர்க்யூட் போர்டுக்கு இன்புட் சப்ளைக்காண்டி 555 ஐசியோடைய ஃபஸ்ட்டு பின் அண்ட் 8th பின்னில் ரெட் அண்ட் பிளாக்ல ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அவுட்புட் எடுக்கிறதுக்காண்டி ரெசிஸ்டரில் ஒரு ஒயரும் அந்த எல்லோ கலரில் ஒரு ஒயரும் எடுத்திருக்கேன். இது நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும். இந்த 2 ஒயர்லையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாறி மாறி வரதுனால நமக்கு எல்இடி வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்பாக ரன் ஆகும். இந்த எல்இடிஸை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எல்இடி ஃப்ளிப் ஃப்ளாப்பாக ரன் ஆகும். இதை நம்ம சர்க்கிளாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம 2 பீஸ் கட் பண்ணி ஒன்றா ஒட்டிக்கலாம். அப்படின்னா தான் இதோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த கோடு போட்டிருக்க இடத்துல ஃபுல்லாக எல்இடி ஃபிக்ஸ் பண்ணணும். 4 க்ரீன் கலர் எல்இடி, 4 எல்லோ கலர் எல்இடி ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி 2 லெக்கு ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி காம்பஸ் வச்சு ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லா ஹோல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம எல்இடிஸை ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். எல்லோ அண்ட் க்ரீன் எல்இடி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லோ கலர் எல்இடியோட பாசிட்டிவ், க்ரீன் கலர் எல்இடியோட நெகட்டிவ் நேராக வர மாதிரி மாற்றி மாற்றி ஒரு எல்இடி எல்லோ ஒரு எல்இடி க்ரீன் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லா எல்இடியுமே கனெக்ட் பண்ணியாச்சு. பேக் சைடில் நம்ம சால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு இருக்க லெக்கு ஃபுல்லாத்தையும் ஒன்றா சால்டர் பண்ணிட்டு இன்னொரு சைடு இருக்க லெக்கு ஃபுல்லாக சால்டர் பண்ணிக்கலாம். எல்இடி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி இருக்கணும். அதே மாதிரி உள் சைடும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி இருக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு எல்இடி வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியும். அந்த ஃபங்க்ஷனை கொண்டு வரதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் ஒரு காப்பர் ஒயர் வச்சு எல்லாத்தையும் சால்டர் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணியிருந்தேன்.
எல்இடிக்கு ஒரு 3 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்குறேன். இப்போ எல்லோ கலர் ஃபுல்லாக எரியுது. அதே அப்படி மாற்றி வைக்கும்போது நம்ம க்ரீன் கலர் ஃபுல்லாக எரியணும். அவ்வளோதான், நம்ம வந்து பெர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். இதில் நம்ம மேக் பண்ண அந்த சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சென்டரில் ஒரு ஆர்பிஜி எல்இடி மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பாசிட்டிவ்லுக்குள்ளே ஒரு 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த எல்இடிக்கு பவர் சப்ளை கொடுக்கலாம். ஆர்பிஜி எல்இடியோட லைன் வந்து தனியாக எடுத்து அதை டேரெக்டாக பேட்டரியில் கொடுக்கணும். 1K ரெசிஸ்டர் வச்சுருக்கறனால அது ஃபியூஸ் ஆகாது. இந்த எல்இடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி தெரியும். நான் லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.